மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி. மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி. அங்கையர்கண்ணி அன்பு மீனாட்சி அண்டங்கள் அனைத்தும் அம்மையின் ஆட்சி. மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி. அங்கையர்கண்ணி அன்பு மீனாட்சி அண்டங்கள் அனைத்தும் அம்மையின் ஆட்சி. மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி. திங்களை சூடிய சிவனுக்கு துணைவி செல்வி மீனாட்சி செந்தமிழ் பாவை. திங்களை சூடிய சிவனுக்கு துணைவி செல்வி மீனாட்சி. ஓம் பிரம்மா முராரே புராந்தகாரே भानो ससेभो मिषुतो बुधश्च गुरो च शुक्र शनिराहु केत्वा सर्वे ग्रहाः शान्तिकरा भवन्तु स्वाहा. इदं नमो देवताभ्यो इदं नमः. கிராஸ் பண்ணிக்கலாங்களா? வீடியோ போயிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. குலதெய்வத்துக்காண்டியான ஒரு ஆகிருதி கொடுக்குறாங்க. உங்களுடைய குலதெய்வத்தை மனசார நினைச்சுக்கோங்க. ओम सूर्यपुत्राय विद्महे महाकालाय धीमहि तन्नो यामः प्रचोदयात् स्वाहा. इदं महाकालयमाय इदं नमः. महामृत्युंजय आहुति. महामृत्युंजय आहुति ये सभी घर पर सुखी रहे, स्वस्थ रहे, प्रसन्न रहे, सभी का बिजनेस व्यापार अच्छा चलता रहे, ये भगवान रुद्र भगवान से प्रार्थना करते हुए महामृत्यु की आहुतियां यज्ञ भगवान को समर्पित करें. மகாமிருத்யுஞ்சயம் தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு முடியல, எல்லாருமே நல்லா இருக்கணும், உலகம் நல்லா சுவிட்சமாக வாழணும், மழை பெய்யணும், வியாபாரம் நல்லா நடக்கணும். இப்போ கேரளாவில் போன வாரம் 300 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அதை சொல்கிறேன். ஸோ மகாமிருத்யுஞ்சய மந்திரம் ருத்ரனை நினைச்சு சிவன் நினைச்சு பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் उर्वारुकमिव मन्दनात् रतोर्मोक्षीयमामृतात् स्वाहा. इदं महामृत्युंजय इदं नमः. ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव मन्दनात् रतोर्मोक्षीयमामृतात् स्वाहा. इदं महामृत्युंजय इदं नमः. ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव वन्दनात् रतोर्मोक्षीयमामृतात् स्वाहा. इदं महामृत्युंजय इदं नमः. प्राकृतिक आपदाओं एवं युद्ध में जो आत्माएं अभी दिवंगत होंगे उनकी आत्म शांति के लिए आहुतियां समर्पित करें. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். அதேமாரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரிலாம் இருக்கிறாங்க, உணவு கிடைக்காம எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்காண்டி ஏன்னா பாரத தாயினுடைய புதல்வர்கள் எல்லாருமே நாம் யாரோ ஒருத்தர் எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதுக்காண்டி நாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காண்டி ஒரு ஆதரவு நம்ம கொடுக்குறோம். ஏன்னா குடும்பத்தோட குழந்தைகளோட இறந்து போயிட்டாங்க. அந்த குடும்பம் சில பேருக்கு மனைவிகள் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, கணவன் எங்கே இருக்கான்னு தெரியல. மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இந்த பாரதத்திலேயே உலகமும் எங்கேயும் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு அதுக்குள்ள ஒரு ஆதிர்த்தியை நம்ம கொடுக்குறோம். மனமார்மை எல்லாரும் வேண்டிக்கிட்டு. ओम सन्नः नो मित्रः सन्नं वरुणः सन्नं नो भवेत्तेरमां सन्नः इन्द्रः बृहस्पतिर् सन्नः विष्णुरुक्रमः स्वाहा. इदं दिव्यात्मानं शान्त्यर्थम् इदं नमः. और एक बार आओ
ओम शन्नः नो मित्रः सन्वरणं नः सन्नोः भवत्वर्यां शन्नमः इंद्रो बृहस्पति सन्नोः विष्णुरुक्रमः स्वाहा इदं दिव्यात्मानं शान्त्यर्थम् इदं न मम एकवार ओम शन्नः मित्रं संवरणं सन्नः भवेत्वर्यां सन्नोः इंद्रो बृहस्पति सन्नः विष्णुरुक्रमं स्वाहा इदं दिव्यात्मानं शान्त्यर्थम् इदं न मम एक अनिष्ट निवारण होती वन होती சபி நதிக்கா பாரதத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகள் அத்தனை பேருக்கும் அத்தனை நதிகளுக்கும் பெண்கள் பேர்ல தான் இருக்காங்க அதுக்காண்டியான ஒரு அருள் ओम पुष्कराधानि तीर्थानि गंगादा स्थिता आगच्छन्तु पवित्राणि नमस्तुते स्वाहा इदं सर्वतीर्थभ्यो इदं नमः सृष्टि कृति करुவோம் பூர்ணாகதியா मीठा मीठा लीजिए அந்த ஸ்வீட் இருக்கும் பாத்தீங்க இந்த கட்டை எடுத்துக்கங்க இந்த கட்டை எடுத்துக்கங்க जी எல்லாரும் இங்க பாருங்க हाँ ஸ்வீட் எடுத்துங்க नहीं नहीं ஸ்வீட் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கங்க வாகா சொல்லும் பொழுது அப்படிங்க பண்ணணும் थोड़ा सा घी डालिए நீங்க கையில பிடிங்க அம்மா ஐயா கையில பிடிங்க ஐயா நீங்க பிடிங்க ஸ்வீட் எடுத்துக்கங்கயா ஒரு மைக் நீ பண்ணிட்டு பிடிக்கிடுங்க எஸ்எம் மணி சிலம்பாட்ட குழுவினர் மேடையில் வந்து எல்லாரும் வந்து ரெடிங்களா रेडी வந்துருங்க மித்தவங்களாம் அப்படி अर्जुन सिंह जी रेडी है मंत्र बोले ओम यदश कर्मणोत्तरेच्यं यद्दानुन मिहाक्रम अग्निशत सृष्टिकृत विद्यार्थं सोहितं करोतमे अगने सृष्टिकृत सोहतोते सर्वप्राचीताहुति नाम कामनं समद्रैत्रे शर्वान् कामन्त समर्दय स्वाहा इदं अग्ने सृष्टिकृते इदं नमः हाँ अभी नारियल का बोले लीजिए நாரியல் அந்த தேங்காய் இருக்கு பாருங்களா हाँ अब सब இருக்கு பாருங்க அதை எடுங்க उसमें थोड़ा हवन सामग्री डालिए और सभी लोग खड़े हो जाएंगे हाँ கொப்பரைக்காய் இருக்கு பாருங்க பூர்ணாகதி हाँ सभी लोग खड़े हो जाएंगे எந்திரிச்சிங்க थोड़ा घी बचा ना घी मसूर धारा घी நெய் ஊற்றிக்கங்க பூர்ணாகதி நடக்க போகுது हाँ इसमें आप खड़े हो जाएंगे எல்லாரும் அந்த 64 வகை மூலிகை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கங்க ஒரு ஆளு தான் அந்த கொப்பரைக்காய் தேங்காய் எடுத்துக்கணும்னா மற்றவங்க எல்லாருமே அந்த இதை எடுத்துக்கங்க 64 வகையான மூலிகை கையில் எடுத்துக்கங்க ஸ்வாகா சொல்லும் பொழுது நீங்க அக்னியில போடணும் ஹோம பவுடர் எடுத்துக்கங்க बोले किनारे भगवान की जय ओम पूर्णमदा पूर्णमेदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ओम पूर्णादर्वे परापत शुपूर्णा पुनरापत वसेना विघ्नवाश्वजगं सत्क्रतो स्वाहा ओम सर्वे वै पूर्णगं स्वाहा ओम सर्वे वै पूर्णगं स्वाहा वसूर धारा इसको अग्नि ज्वलित कीजिए वाला अर्जुन जी उसमें थोड़ा कपूर डालिए கற்பூரம் கற்பூரம் போடுங்க अभिलाष जी கொஞ்சம் நெய் விடுங்க நெய் விட்டு கொஞ்சம் கற்பூரம் விடுங்க கற்பூரத்தை அப்படியே நுனிக்கு போடுங்க அப்படியே லேசா கொஞ்சம் நெய் விடுங்க நெய் விடுங்க अरे कपूर का डिब्बा वहां तक नहीं तो वो கீ இருந்தா நெய் இருந்தா விடுங்க ஜி கோபால் ஜி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஜி திருநாகர்ஷி முன்னால வாங்க நெக்ஸ்ட் ओम वशो अपना वसुधारा घी की दाल नहीं नहीं நெய் எடுத்து விடுங்க நெய் எடுங்க அந்த கட்டையில் எடுங்க ये
இல்ல கட்டையில கட்டை காமிங்க. अभी होमो पाउडर नहीं கட்டை நெய் எடுத்து நெய்யை ஃபுல்லா விடுங்க. नहीं நெய்யை நல்லா சுத்தி அக்னிக்குள்ள விடுங்க. ओम वशो पवित्रमसि सद्धारं वसो पवित्रमसि चारं देवस्ता सविता पुनातु वसो पवित्र सदानां शुभकाम दोक्षा स्वाहा। निरांजनम आरती आरती का दीपक जलाइए, आरती करेंगे। ஆர்த்தி எடுங்க. அந்த उसी में कपूर भी रख देना। கற்பூரம் இருக்கு பாத்தீங்களா? अभी लास्ट में हाँ दीपक जलाइए, आरती कर रहे हैं। सभी लोग खड़े हो जाएंगे आरती के लिए। எல்லாரும் எந்திரிச்சுங்கம்மா. और उसी में कपूर रख देना। अभिलाष जी कपूर का डिब्बा हुआ ना? नहीं वो तो जल गया, यही से बोले किनारे भगवान की जय। ओम यम ब्रह्म वेदान्तविदो वदन्ति परं प्रधानं पुरुषं ददाते वेशो गते कारणमीश्वरं वा तस्मै नमो विघ्नविनाशिनाय। ओम यं ब्रह्मवरुद्रमरुतः एस्तोर्वन्दे देव एस्तवे वैदैशाङ्गपदे क्रमोपनिषदे गायन्ति यं शामगा ध्यानमस्तिष्ठगतेन मनीषा पश्यन्ति यं योगिनो यशान्तं न विदो सुरसुरां देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम कर्पूरे गौरं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं सदा वसन्तं हृदयारविन्दे भवं भवामि शयितं नमामि। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धो च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देवा। हाँ एक बार ऐसा चल घुमा दीजिए आरती में। हाँ दीपक को एक बार सिद्धीकरण कर दे, एक बार जल घुमा दे। और ऐसा बताइए भगवान। ओम स्तुता मया वरदा வேகொண்டதுக்கு ஆர்த்தி பண்ணுங்க. वेदमानी दुजानम आयो प्राणम प्रजां पशुं कीर्तिं द्रविणं ब्रह्मोच्चसं मह्यं दत्त्वा प्रजत ब्रह्मलोकम्। నెక్స్ట్ చేయి. हाँ సమాపరాధన. हाँ अंगपदे क्रमोपनिषदे गायन्ति यं शामगा ध्यानमस्तिष्ठगतेन मनीषा पश्यन्ति यं योगिनो यशान्तं न विदो सुरसुरां देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम कर्पूरे गौरं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं सदा वसन्तं हृदयारविन्दे भवं भवामि शयितं नमामि। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धो च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देवा। हाँ एक बार ऐसा चल घुमा दीजिए आरती में। हाँ दीपक को एक बार सिद्धीकरण कर दे, एक बार जल घुमा दे। और ऐसा बताइए भगवान। ओम स्तुता मया वरदा வேகொண்டதுக்கு ஆர்த்தி பண்ணுங்க. वेदमानी दुजानम आयो प्राणं प्रजां पशुं कीर्तिं द्रविणं ब्रह्मोच्चसं मह्यं दत्त्वा प्रजत ब्रह्मलोकम्। నెక్స్ట్ చేయి. हाँ சமாபராதன. हाँ எல்லாரும் எடுத்து சொல்லுங்க. ऐसा अग्नि अग्नि को ऐसा बताओ। ஆமாஜி எல்லாரும் எடுத்து சொல்லுங்க. ओम तनुभाग्निष्टनु में पायि நல்லா ஸ்மெல் பண்ணுங்க. ओम आयुधाग्निशायुर्मिदे ओम वसुधाग्निशोर्दे ओम अग्नेयन्मे तनोमत्वादम ओम मेधामि देवी शविता ददातु ओम मेधामि देवी सरस्वती ददातु ओम मेधामि अस्मिता पुष्कर सजो। அக்னில காமிச்சிட்டு நல்லா ஸ்மெல் பண்ணுங்க. நல்லா ஆழ்ந்து ஸ்மெல் பண்ணுங்க. நல்லா ஒரே भस्म धारणम भस्म
நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே பஸ்மமா ஆயிரும். இந்த கட்டை இருக்கு, இந்த கட்டை எடுத்துக்கங்க. கொஞ்சம் கீழே நெய்ல நனைச்சிட்டு बस में लगाए बस காமிங்க. நெய்ல லைட்டா கணிங்க. बस में के बाद பஸ்மதாரனை எடுத்து நெத்தில வச்சுக்கோங்க. ओम त्र्यंबकम यजामहे सुगंधि पुष्टिवर्धनम டைம் இல்லாதனால நாங்க வேகமா முடிக்க வேண்டியது இருக்கு. क्षमा प्रार्थना சமா பிரார்த்தனை. ओम आवाह्यं न जानामि नैव जानामि भोजनं विसर्जनं न जानामि मामेश्वर परमेश्वर मन्त्रहीनं ध्याहीनं भक्तिहीनं सुरेश्वरं यत् पूजितं मया देव परिपूर्णं तदास्तु मे परिपूर्णं तदास्तु मे शांति अभिषेक மாமியார்லாம் மருமகளை மகளா நினைக்கணும், மருமகள்லாம் மாமியாரா அம்மாவை நினைக்கணும். அதே மாதிரி இந்த உலகம் எல்லாம் சுபிட்சமா வாழணும், மழை பெய்யணும், தொழில் சிறப்பா இருக்கணும், விவசாயம் நல்லா நடக்கணும் வேண்டிக்கணும். शांति अभिषेक சாந்தி அபிஷேகம். ओम देव शांति अंतरिक्षगम शांति पृथ्वी शांति राप शांति रोषधय शांति वनस्पतय शांति ऋषि देवा शांति ब्रह्म शांति सर्वगम शांति शांतिरेव शांति सामा शांतिरेधि ओम शांति 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 सर्वारिष्ट सुशांतिरे भवतु। बोले किनार भगवान की जय, वैगई माता की जय, गंगे मैया की जय, कावेरी माता की जय, बोल श्यामपति रामचंद्र भगवान की जय, बोलो मीनाक्षी माता की जय, सत्य सनातन धर्म की जय। धर्म की अधर्म का प्राणियों में विश्व का बोल युगाधिपति महाकाल की जय। हर हर महादेव। ஜி பக்தகோடி பெரியோர்களே, மிக அருமையாக இந்த காயத்ரி யாகம் நடைபெற்றது. இதற்காக நாங்கள் வைகை நதி மக்கள் இயக்கம் வைகை பெருவிழா இந்த 5ஆம் நாள் நடத்தக்கூடிய வைகை பெருவிழா அந்த கமிட்டியாருக்கு காயத்ரி பரிவார் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். गोपाल बाबूजी நாளை गोपाल ஆடி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க விரும்புவங்க வைகை நமது பெருமை காப்பது நமது கடமை. வைகை நதி மக்கள் இயக்கம் வைகை பெருவிழா 5ஆம் ஆண்டு ஆடிப்பெருக்கு விழாவினை நமது வைகை ஆற்றிலே கொண்டாடுவோம் என்ற ஒரு கருத்தினோடு இன்றைய தினம் குரோதி ஆண்டு ஆடி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை 3/8/2024 இன்றைய தினத்திலே வைகை ஆற்றிலே ஆழ்வார்புரம் வைகை ஆற்றிலே இந்த இடத்திலே காலையிலே 6 மணி முதல் 11:30 மணிக்குள்ளாக புனித நீராடல் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று மாலை 5 மணி முதல் 8:30 மணி வரையிலே மணிக்குழுவினருடைய பாரம்பரிய விளையாட்டுகள் நடைபெற்று தொடர்ந்து மழை வேண்டி पुष्पांजलि करते हुए ऐसे यहाँ से आते जाइए थोड़ा मूर्ति के पास पुष्पांजलि பரதநாட்டிய நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றன. விசேஷமாக காயத்ரி பரிவார் அவர்களுடைய விசேஷ யாகங்கள் மற்றும் பூர்ணாகுரிகள் ஆகியவை எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. அனைத்து பக்த கோடி பெருமக்களும் தீப ஆராதனைகளை கண்டு அனைவரும் வைகை நதிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அனைவருக்கும் பிரசாத பைகள் இருக்கின்றன. அனைவரும் யாகசாலையிலே கலந்து கொண்டவர்கள் இனி வரக்கூடியவர்கள் அனைவரும் தயவு செய்து மகா தீபாராதனை மற்றும் வைகை நதிக்கு காட்டக்கூடிய தீபாராதனையை அனைவரும் கண்டுகளித்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டுமாய் பெருமைக்குரிய தலைவர் வைகை எம் ராஜன் அவர்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். ஆகவே காயத்ரி பரிவாரங்களை சார்ந்தவர்கள் தயவுசெய்து தீப ஆராதனையை கண்டுகளித்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். புஷ்பாஞ்சலி எல்லாருக்கும் புஷ்பம் வாங்கிக்கங்க. அந்த காயத்ரி மாதாவுக்கும் வைகை நதி மாதாவுக்கும் நீங்க புஷ்பம் செலுத்தி விட்டு காணிக்க உண்டியில் இருக்கும் உங்களால முடிஞ்ச காணிக்கைகளை நீங்கள் செலுத்தலாம். அது போக இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே வைகை நதி பெருவிழா அவர்கள் நடத்தும் மகா தீபாராதனை வைகை நதிக்காண்டியான மகா 5ஆம் ஆண்டு விழா நடக்க இருக்கின்றது. கங்கையில நடக்கும், கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் டெய்லி நடக்கும். அந்த மாதிரியான நிகழ்வு இப்ப நடக்க இருக்கின்றது. அனைவரும் அதில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம்.
சாந்தி எல்லாம் பிரசாதம் வாங்கி போங்க. சாந்தி சாந்தி. இந்த விசேஷ யாகத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த காயத்ரி பரிவார் அதை சார்ந்த அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்ஸ் ஜி, தன்யவான். அனைவருக்கும் நன்றி நன்றி. தொடர்ந்து சாந்தி ஹரித்வாரிலிருந்து வருகை தந்து சிறப்பாக அருமைக்குரிய அன்னார் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். சஞ்சய் ஹரித்வார் அங்கிருந்து வந்து சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பந்தல் கொஞ்சம் கலட்டணும். எல்லாரும் கொஞ்சம் விளைவிக்குங்க, அப்பதான் தீபாவளி எல்லாரும் பார்க்க முடியும். அனைவரும் கொஞ்சம் சைடு நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பக்தர்கள் வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இருந்து தீப ஆராதனைகளை கண்டுகளித்து வெகு சிறப்பான கங்கை, யமுனை, தாமிரபரணி, வைகை மற்றும் சரஸ்வதி, அந்தர்வாகினியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி போன்ற நதிகள் பேரிலே இங்கே தொட்டிகள் அமைக்கப்பட்டு அங்கே தீபாராதனை மற்றும் வைகை நதிக்கு விசேஷ மங்கள பொருட்கள் அங்கே சாற்றுபடி செய்ய இருக்கிறார்கள். ஆகவே பக்தர்கள் இருந்து தீபாராதனையை கண்டுகளித்து அனைவரும் தீபாராதனை வருஷத்துக்கு இந்த ஆடி 18 இந்த ஆழ்வார்புரத்துல வருடம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் அந்த தீபாராதனையை கண்டுகளிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். காசியில பார்க்கிற மாதிரி அங்கே தீபாராதனை நடைபெறுகிறது. சிலம்பாட்டம் மணிக்குழுவினர்கள் சிறப்பாக சின்ன சின்ன பிள்ளைகள் அற்புதமா சிலம்பாட்டம் பாரம்பரிய விளையாட்டுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக குழந்தைகள் எல்லாரும் வந்திருக்கோங்க, அப்படியே உட்கார்ந்துருங்க, சேர்ல உட்கார்ந்து முன்னாடி வந்து உட்காருங்க. முன்னாடி வந்து எல்லாரும் விளையாட்டு போட்டிகளை பாருங்க. தொடர்ந்து கொஞ்சம் இருட்டானவனே அங்க ரெடி ஆனவனே தீபாராதனை நடைபெறும். சொற்பொழிவுகள், கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் வெகு சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே அனைவரும் இருந்து தரிசித்து தீபாராதனையை கண்டுகளிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். குழந்தையெல்லாம் விளையாடுறாங்க ரொம்ப பிராக்டிஸோட குழந்தையெல்லாம் விளையாடி சிலம்பாட்டத்துல வருகின்ற காலங்களிலே இந்த பாரம்பரிய விளையாட்டு போட்டியானது ஒலிம்பிக்ல சேர்த்தா கூட சேர்த்துருவாங்க. அந்த அளவுக்கு சிலம்பாட்டத்துல வெகு நிரம்ப நேர்த்தியாக குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லா பகுதியிலையும் இப்ப சிலம்பாட்டம் நல்ல எல்லா ஸ்கூல்லையும் கம்பல்சரி ஆயிடுச்சு. உடற்பயிற்சியும் கூட அதை சிலம்பாட்டம் நம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லித்தர வேண்டும். அதை சிறப்பாக குழந்தைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கே ரொம்ப விசேஷம் பண்ணியிருக்கணும். வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பிரசாத பைகள் இருக்கின்றன. பிரசாத பைகளும் பெற்று செல்ல வேண்டுமாய் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். கொஞ்சம் டேபிளை முன்னாடி வைக்கிறாங்க. தீபாராதனை அதுல தான் காட்ட போறோம். அதனால கொஞ்சம் ஒத்துழைப்பு பண்ண மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தீபாராதனையில அதெல்லாம் வைக்கணும். அதுவே ஒரு மணி நேரம் ஆயிரும். அதனால கொஞ்சம் இந்த வைகை நதிக்கு மட்டும்தான் பல்வேறு சிறப்புகள் சங்க இலக்கியங்களிலிருந்து பரிபாடல், கலித்தொகை, சிலப்பதிகாரம் எல்லாம் இந்த வைகை நதியினுடைய பெருமைகளை பேசுகிறது. கடல் வைகை பிரளயத்திலிருந்து உண்டானதுனாலே மதுரை வந்து வைகை அப்படின்ற திருநாமத்தோடும்
அது மாலையாக செயல்படுவதனாலே கிருதமாலா என்னும் திருமணாமத்தோடும் பல சங்க இலக்கியங்கள் சிலப்பதிகாரத்திலையும் சொல்லப்படுறது. வைகை நதியினுடைய படித்துறையில பெண்கள் பாண்டியர் காலத்துலலாம் பெண்கள் நீராடி அந்த மஞ்சள் எல்லாம் மஞ்சள் பூத்து இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த வைகை நதி படித்துறையில. அப்படிப்பட்ட மிக பிரம்மாண்ட அகண்ட வைகை, இந்த வைகையில ஆடிப்பெருக்குல நம்ம இன்று கூடியிருக்கிறோம். நாட்டியாஞ்சலி செய்ததற்கும் குழந்தைகள் இங்கே வந்திருக்கிறார்கள். எல்லாரும் கை தட்டி என்கரேஜ் பண்ணுங்க. கை தட்டினா ரொம்ப உடம்புக்கு நல்லது, நம்மளுடைய கண் பார்வைக்கு நல்லது. குழந்தைங்க ஒவ்வொன்றுக்கும் என்கரேஜ் பண்ணாதான் அவங்களும் நல்லா சிறப்பா விளையாடுவாங்க. வைகை நதி மாதாவுக்கும் மற்றும் அனைத்து நதிகளுக்கும் விசேஷமான வஸ்திரங்கள் மற்றும் பெண்களுக்கு உரிய அனைத்து மரியாதைகளும். காவிரி நதிக்கு திருவரங்கநாத பெருமாள் எப்படி பட்டுப்புடவை மற்ற வஸ்திரங்கள் எல்லாம் அவருக்கு சாற்றுபடி செய்கிறாரோ அதுபோல நம்முடைய வைகை நதிக்கு இன்று நாம் சாற்றுபடி செய்ய இருக்கின்றோம். காவிரியில இன்னைக்கு அரங்கநாத பெருமாள் எழுந்தருளி காவிரி நதிக்கு இன்னைக்கு எல்லா மரியாதையும் அவர் செய்வார். அதுபோல நாமும் இங்கே வைகை நதிக்கு செய்ய காத்திருக்கின்றோம். தீபாராதனை ஒவ்வொன்றாக அனைத்து தீபங்களும் காட்டப்பட இருக்கின்றன. எல்லாரும் சேர்ல வந்து உட்கார்ந்துருங்க. அப்படியே புனிதமிகு வைகை நதியிலே தீபாராதனை ஆனது வெகு சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றன. உலக சேமத்துக்கு வேண்டி காயத்ரி பரிவார் அவர்களுடைய சார்பாக வெகு சிறப்பான யாக யஜ்யங்கள் நடைபெற்றன, பூர்ணாகுதிகள் நடைபெற்றன, சிறப்பாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. சிலம்பாட்டம் பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலையிலே அனைத்து நதிகளிலே நீராடிய பலனை பெற ஆடி 18 ஆடி பெருக்கன்று இன்றைய காலையிலே புனித நீராடல் ஆனது நடைபெற்றது. வைகையிலே நீராடுவது என்பது உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது, சகல துன்பங்களை போர்க்கக்கூடியது. கூம்பாண்டியனுடைய நோயை போக்கி அருளியது வைகை நதி. அப்படிப்பட்ட நதி வைகை நதி. திருஞான சம்பந்தர் வைகை நதி கரை முழுவதும் சிவபெருமானுடைய வடிவங்களை பார்த்தார். அதனாலதான் திருப்புவனத்துல நந்தி விலகி அங்கிருந்தே சிவபெருமான் வந்து காட்சி தந்தார் அப்படின்ற ஒரு பெருமை வைகை நதிக்கு உண்டு. அதனால மண்ணெல்லாம் இங்க இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் சிவலிங்கங்களாக இருக்கக்கூடியது. வைகை ஆற்றிலே வருடத்துக்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி அன்று உலகத்திலேயே இருக்கக்கூடிய 2 சிலைகள், அபராஜி என்று சொல்லக்கூடியதான உயர்ந்த தங்கத்திலே செய்யப்பட்ட ஒன்று திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி, மற்றொன்று மதுரை கள்ளழகர். அந்த கள்ளழகர் வைகை ஆற்றிலே மற்ற நேரங்களில் எல்லாம் சிலம்பார் என்று சொல்லக்கூடிய நூம்புரகங்கை தீர்த்தத்தை தவிர மற்ற தீர்த்தத்திலே நீராடினால் அவர் முகம் கருப்பாக மாறும். ஆனால் வைகையிலே வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறுகிற வைகை ஆற்றிலே இறங்குகின்ற நிகழ்ச்சியிலே வைகை தண்ணீரை மட்டும் அவருக்கு மீறி பீச்சுகிறார்கள். அது பீச்சும் பொழுது அவருடைய முகம் எந்த மாற்றமும் அடைவதில்லை. வைகையிலே குதிரை வாகனத்திலே எழுந்தருளி மண்டுக மகரிஷிக்கு மண்டியூர் என்று சொல்லப்படுகிற வண்டியூரிலே சாப விமோச்சனம் அளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பதி. அதுபோல புராணங்களிலே மகாபாரதம் சொல்லுகிறது. மகாபாரதத்திலே வைகை நதியினுடைய கிருதமாலாயா புண்ணிய தீர்த்தே என்று புண்ணிய தீர்த்தங்களை பற்றி சொல்லுகிறது. அதுபோல ஸ்ரீமத் பாகவதத்திலே இந்த வைகை நதியை பற்றி பெருமை பேசப்படுகிறது. அத்தனை பெருமையும் இந்த வைகை நதிக்கு உண்டு. அப்பேற்பட்ட வைகை நதியிலே நீராடியவர்கள் கங்கையிலே பல முறை மூழ்கி கங்கையிலே பெற்ற புண்ணியத்தை வைகை நதியிலே பெறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட வைகை தாமிர சத்துக்களை வழங்கக்கூடிய தாமிரபரணி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தாமிரபரணி
செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எட்டை தின்று எங்கே கிடக்கும் என்ன, அத்தை தின்று அங்கே கிடந்த ஆழ்வார் திருநகரிலே தாமிரபரணி நதியினை நீரை காய்ச்சியே தாமிரபரணி நதியை நீரை காய்ச்சி தாமிர சிலைகளை ரெண்டே உருவாக்கினார்கள். ஒன்று சுவாமி ராமானுஜருடைய சிலை, மற்றொன்று நம்மாழ்வாருடைய சிலை. ஒளியால் செதுக்கப்படாத சிலை அது ஆழ்வார் திருநகரில் இருக்கிறது. தாமிரபரணி நதியை மட்டும் காய்ச்சி அதனால சிலை செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த தாமிரபரணி நதி இங்கே இருக்கிறது. கங்காதரங்க ரமணீய ஜடாகலாபம் கௌரி நிரந்தர விபூஷித வாமவாகம் என்று விஸ்வநாதாஷ்டகத்திலே சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட கங்கை நதி, கங்கையில் புனிதமாய காவேரி என்று சொல்லக்கூடிய காவிரி நதி, கங்கை கங்கை என்று சொல்ல கடுவினை பாவங்கள் எல்லாம் தீராவே என்று கங்கை நதியை பற்றி பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட கங்கை நதி, அதுபோல காவேரி நதி, காவிரி கிடப்பதோர் ஐந்தலை அறவே அவ் அவரவம் சுமப்பதோர் அஞ்சன மலையே அவ் அஞ்சன மலையில் பூத்ததோர் அரவிந்த வனமே அவ் அரவிந்தத்தில் ஓர் அதிசயம் உள்ளதே என்று சொல்லுகிறார் பராசர பட்டர். அப்படி என்னால் என்ன அர்த்தம்னா, காவேரி நதியை வந்து விரஜை வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய விரஜை நதி தான் காவேரியா இருக்கிறான். அந்த நதியிலே ஐந்தலை அரவு, அஞ்சுதள நாகம் படுத்து கிடக்கான். அதான் திருவரங்கநாதர் படுத்து கொடுக்கக்கூடிய அஞ்சுதள அரவம். அந்த அஞ்சுதள நாகத்துக்கு மேல ஒரு அஞ்சன மலை மைய அரைச்சி வச்சு எப்படி பெருமாள் படுத்திருக்கிறாரோ அது மாதிரி திருவரங்கநாதர் படுத்திருக்கிறார். அந்த அஞ்சன மலைக்கு மேல ஒரு தாமரை பூ பூத்திருக்கு, அரவிந்தம் உள்ளதே. அந்த தாமரை பூ தான் மகாலட்சுமி ஸ்ரீரங்க நாச்சியார். அந்த தாமரையில ஒரு அதிசயம் உள்ளது, அதுதான் ரங்கநாச்சியார் அப்படின்னு மிக விசேஷமாக காவேரியினுடைய பேசப்படுகிறது. காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரெங்க மந்திரம் ச வாசுதேவோ ரெங்கேஷகா பிரத்யட்சம் பரமம் பதம் என்று சொல்கிறார்கள். காவேரி தான் விரஜை, வைகுண்டமே ரெங்கம் ஸ்ரீரங்கம், விரஜாசேயம் வைகுண்டம் ரெங்க மந்திரம் ச வாசுதேவோ ரெங்கேசகா, வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய வாசுதேவனே ரெங்கேசகனாக இருக்கிறான் அப்படின்னு காவிரியில் சொல்லுகிறார்கள். காவிரியில நீராடி யார் ஒருவர் அச்சு வெள்ளம் குலதானம் என்று சொல்லுகிறார், அந்த அச்சு வெள்ள தானத்தை செய்கிறார்களோ குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்கும். வைகை நதியில நீராடினா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, வைகை நதியில நீராடி நாம் ஏதாவது ஒரு தானங்களை செய்தால் அந்த தானத்தின் பலனாக நாம் வேண்டிய கீர்த்திகள் அனைத்தும் கிடைக்கும். மீனாட்சி அம்மனுடைய ஸ்தல புராணத்துல சொல்லப்படுறது. அப்போது அப்படிப்பட்ட ஹலாசிய மகாத்மிகத்தில் வைகை நதியினுடைய பெருமை பேசப்படுகிறது. தீபாராதனைகள் எல்லாம் காட்டுவதற்கு இங்கே தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். பக்தர்கள் அனைவரும் தீபாராதனை கண்டு பிரசாதங்களை பெற்று இறைவன் திருவடியை பெருமையை சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கைலாச வாத்தியம், கைலாச வாத்திய குழுவினர் அருமைக்குரிய அண்ணா துளசி அண்ணா அவருடைய குழுவினர் சங்கநாதத்தோடு கைலாச வாத்தியங்களை வாசிப்பார்கள்.
அப்பா நம்ம தம்பிங்க வாங்கப்பா, திரிய போட்டு விடுங்க கண்ணா. ஹரி வாங்க தம்பி. ஹரி ஹரி இந்த வைகை நதிக்கு மட்டும்தான் பல்வேறு சிறப்புகள் சங்க இலக்கியங்களிலிருந்து பரிபாடல், கலித்தொகை, சிலப்பதிகாரம் எல்லாம் இந்த வைகை நதியினுடைய பெருமைகளை பேசுகிறது. கடல் வைகை பிரளயத்திலிருந்து உண்டானதுனாலே மதுரை வந்து வைகை அப்படின்ற திருநாமத்தோடும் அது மாலையாக செயல்படுவதனாலே கிருதமாலா என்னும் திருநாமத்தோடும் பல சங்க இலக்கியங்கள் சிலப்பதிகாரத்திலையும் சொல்லப்படுறது. வைகை நதியினுடைய படித்துறையில பெண்கள் பாண்டியர் காலத்துலலாம் பெண்கள் நீராடி அந்த மஞ்சள் எல்லாம் மஞ்சள் பூத்து இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த வைகை நதி படித்துறையில. அப்படிப்பட்ட மிக பிரம்மாண்ட அகண்ட வைகை, இந்த வைகையில ஆடிப்பெருக்குல நம்ம இன்று கூடியிருக்கிறோம். நாட்டியாஞ்சலி செய்ததற்கும் குழந்தைகள் இங்கே வந்திருக்கிறார்கள்.
எல்லாரும் கை தட்டி என்கரேஜ் பண்ணுங்க. கை தட்டினா ரொம்ப உடம்புக்கு நல்லது, நம்மளுடைய கண் பார்வைக்கு நல்லது. குழந்தைங்க ஒவ்வொன்றுக்கும் என்கரேஜ் பண்ணாதான் அவங்களும் நல்லா சிறப்பா விளையாடுவாங்க. வைகை நதி மாதாவுக்கும் மற்றும் அனைத்து நதிகளுக்கும் விசேஷமான வஸ்திரங்கள் மற்றும் பெண்களுக்கு உரிய அனைத்து மரியாதைகளும் காவிரி நதிக்கு திருவரங்கநாத பெருமாள் எப்படி பட்டுப்புடவை மற்ற வஸ்திரங்கள் எல்லாம் அவருக்கு சாற்றுபடி செய்கிறாரோ அதுபோல நம்முடைய வைகை நதிக்கு இன்று நாம் சாற்றுபடி செய்ய இருக்கின்றோம். காவிரியிலே இன்னைக்கு அரங்கநாத பெருமாள் எழுந்தருளி காவிரி நதிக்கு இன்னைக்கு எல்லா மரியாதையும் அவர் செய்வார். அதுபோல நாமும் இங்கே வைகை நதிக்கு செய்ய காத்திருக்கின்றோம். தீபாராதனை ஒவ்வொன்றாக அனைத்து தீபங்களும் காட்டப்பட இருக்கின்றன. எல்லாரும் சேர்ல வந்து உட்கார்ந்துருங்க. அப்படியே புனிதமிகு வைகை நதியிலே தீபாராதனை ஆனது வெகு சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றன. உலக சேமத்துக்கு வேண்டி காயத்ரி பரிவார் அவர்களுடைய சார்பாக வெகு சிறப்பான யாக யஜ்யங்கள் நடைபெற்றன, பூர்ணாகுதிகள் நடைபெற்றன, சிறப்பாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. சிலம்பாட்டம் பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலையிலே அனைத்து நதிகளிலே நீராடிய பலனை பெற ஆடி 18 ஆடி பெருக்கன்று இன்றைய காலையிலே புனித நீராடல் ஆனது நடைபெற்றது. வைகையிலே நீராடுவது என்பது உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது, சகல துன்பங்களை போர்க்கக்கூடியது. கூம்பாண்டியனுடைய நோயை போக்கி அருளியது வைகை நதி. அப்படிப்பட்ட நதி வைகை நதி. திருஞான சம்பந்தர் வைகை நதி கரை முழுவதும் சிவபெருமானுடைய வடிவங்களை பார்த்தார். அதனாலதான் திருப்புவனத்துல நந்தி விலகி அங்கிருந்தே சிவபெருமான் வந்து காட்சி தந்தார் அப்படின்ற ஒரு பெருமை வைகை நதிக்கு உண்டு. அதனால மண்ணெல்லாம் இங்க இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் சிவலிங்கங்களாக இருக்கக்கூடியது. வைகை ஆற்றிலே வருடத்துக்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி அன்று உலகத்திலேயே இருக்கக்கூடிய 2 சிலைகள், அபராஜி என்று சொல்லக்கூடியதான உயர்ந்த தங்கத்திலே செய்யப்பட்ட ஒன்று திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி, மற்றொன்று மதுரை கள்ளழகர். அந்த கள்ளழகர் வைகை ஆற்றிலே மற்ற நேரங்களில் எல்லாம் சிலம்பார் என்று சொல்லக்கூடிய நூம்புரகங்கை தீர்த்தத்தை தவிர மற்ற தீர்த்தத்திலே நீராடினால் அவர் முகம் கருப்பாக மாறும். ஆனால் வைகையிலே வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறுகிற வைகை ஆற்றிலே இறங்குகின்ற நிகழ்ச்சியிலே வைகை தண்ணீரை மட்டும் அவருக்கு மீறி பீச்சுகிறார்கள். அது பீச்சும் பொழுது அவருடைய முகம் எந்த மாற்றமும் அடைவதில்லை. வைகையிலே குதிரை வாகனத்திலே எழுந்தருளி மண்டுக மகரிஷிக்கு மண்டியூர் என்று சொல்லப்படுகிற வண்டியூரிலே சாப விமோச்சனம் அளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பதி. அதுபோல புராணங்களிலே மகாபாரதம் சொல்லுகிறது. மகாபாரதத்திலே வைகை நதியினுடைய கிருதமாலாயா புண்ணிய தீர்த்தே என்று புண்ணிய தீர்த்தங்களை பற்றி சொல்லுகிறது. அதுபோல ஸ்ரீமத் பாகவதத்திலே இந்த வைகை நதியை பற்றி பெருமை பேசப்படுகிறது. அத்தனை பெருமையும் இந்த வைகை நதிக்கு உண்டு. அப்பேற்பட்ட வைகை நதியிலே நீராடியவர்கள் கங்கையிலே பல முறை மூழ்கி கங்கையிலே பெற்ற புண்ணியத்தை வைகை நதியிலே பெறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட வைகை தாமிர சத்துக்களை வழங்கக்கூடிய தாமிரபரணி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தாமிரபரணி. செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எட்டை தின்று எங்கே கிடக்கும் என்ன, அத்தை தின்று அங்கே கிடந்த ஆழ்வார் திருநகரிலே தாமிரபரணி நதியினை நீரை காய்ச்சியே தாமிரபரணி நதியை நீரை காய்ச்சி தாமிர சிலைகளை 2 உருவாக்கினார்கள். ஒன்று சுவாமி ராமானுஜருடைய சிலை, மற்றொன்று நம்மாழ்வாருடைய சிலை. ஒளியால் செதுக்கப்படாத சிலை அது ஆழ்வார் திருநகரில் இருக்கிறது. தாமிரபரணி நதியை மட்டும் காய்ச்சி அதனால சிலை செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த தாமிரபரணி நதி இங்கே இருக்கிறது. கங்காதரங்க ரமணீய ஜடாகலாபம் கௌரி நிரந்தர விபூஷித வாமவாகம் என்று விஸ்வநாதாஷ்டகத்திலே சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட கங்கை நதி, கங்கையில் புனிதமாய காவேரி என்று சொல்லக்கூடிய காவிரி நதி. கங்கை கங்கை என்று சொல்ல கடுவினை பாவங்கள் எல்லாம் தீராதே என்று கங்கை நதியை பற்றி
பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட கங்கை நதி, அதுபோல காவேரி நதி, காவிரி கிடப்பதோர் ஐந்தலை அறவே, அவ் அவரவம் சுமப்பதோர் அஞ்சன மலையே, அவ் அஞ்சன மலையில் பூத்ததோர் அரவிந்த வனமே, அவ் அரவிந்தத்தில் ஓர் அதிசயம் உள்ளதே என்று சொல்லுகிறார் பராசர பட்டர். அப்படி என்னால் என்ன அர்த்தம்னா, காவேரி நதியை வந்து விரஜை வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய விரஜை நதி தான் காவேரியா இருக்கிறான். அந்த நதியிலே ஐந்தலை அரவு, அஞ்சுதலை நாகம் படுத்து கிடக்கான். அதான் திருவரங்கநாதர் படுத்து கொடுக்கக்கூடிய அஞ்சுதலை அரவம். அந்த அஞ்சுதலை நாகத்துக்கு மேல ஒரு அஞ்சன மலை மைய அரைச்சி வச்சு எப்படி பெருமாள் படுத்திருக்கிறாரோ அது மாதிரி திருவரங்கநாதர் படுத்திருக்கிறார். அந்த அஞ்சன மலைக்கு மேல ஒரு தாமரை பூ பூத்திருக்கு, அரவிந்தம் உளதே. அந்த தாமரை பூ தான் மகாலட்சுமி ஸ்ரீரங்க நாச்சியார். அந்த தாமரையில ஒரு அதிசயம் உள்ளது, அதுதான் ரங்கநாச்சியார் அப்படின்னு மிக விசேஷமாக காவேரியினுடைய பேசப்படுகிறது. காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரெங்க மந்திரம் ச வாசுதேவோ ரெங்கேஷகா பிரத்யட்சம் பரமம் பதம் என்று சொல்கிறார்கள். காவேரி தான் விரஜை, வைகுண்டமே ரெங்கம் ஸ்ரீரங்கம், விரஜாசேயம் வைகுண்டம் ரெங்க மந்திரம் ச வாசுதேவோ ரெங்கேசகா, வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய வாசுதேவனே ரெங்கேசகனாக இருக்கிறான் அப்படின்னு காவிரியில் சொல்லுகிறார்கள். காவிரியில நீராடி யார் ஒருவர் அச்சு வெள்ளம் குலதானம் என்று சொல்லக்கூடாது, அந்த அச்சு வெள்ள தானத்தை செய்கிறார்களோ குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்கும். வைகை நதியில நீராடினா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, வைகை நதியில நீராடி நாம் ஏதாவது ஒரு தானங்களை செய்தால் அந்த தானத்தின் பலனாக நாம் வேண்டிய கீர்த்திகள் அனைத்தும் கிடைக்கும். மீனாட்சி அம்மனுடைய ஸ்தல புராணத்துல சொல்லப்படுறது. அப்போது அப்படிப்பட்ட ஹலாசிய மகாத்மிகத்தில் வைகை நதியினுடைய பெருமை பேசப்படுகிறது. தீபாராதனைகளெல்லாம் காட்டுவதற்கு இங்கே தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். பக்தர்கள் அனைவரும் தீபாராதனை கண்டு பிரசாதங்களை பெற்று இறைவன் திருவடியை பெருமையை சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கைலாச வாத்தியம், கைலாச வாத்திய குழுவினர் அருமைக்குரிய அண்ணா துளசி அண்ணா அவருடைய குழுவினர் சங்கநாதத்தோடு கைலாச வாத்தியங்களை வாசிப்பார்கள். நம்ம தம்பிங்க வாங்கப்பா, திரிய போட்டு விடுங்க கண்ணா. ஹரி
தம்பி ஹரி. ஹரி ஹரி ஹரி. அடுத்ததாக பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றன. மாணவிகள் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள். ஒரு நிமிடம் அவங்க குழந்தைகள் பரதநாட்டிய குழந்தைகளும் கையில கவம்போடு நிக்கிறீங்க. தொடர்ந்து பரதநாட்டிய தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி சார்ந்த மாணவிகள் பரதநாட்டிய
தாம் 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 கிடதக தத்தோடங்க தக்குத்தா தீம் 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 கிடதக தகதோடங்க தக்குத்தா தாம் 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 கிடதக தத்தோடங்க தக்குத்தா தீம் 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 கிடதக தகதோடங்க தக்குத்தா தாம் 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 கிடதக தத்தோடங்க தக்குத்தா தீம் 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 கிடதக தகதோடங்க தக்குத்தா தாம் 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 கிடதக தத்தோடங்க தக்குத்தா தீம் 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 கிடதக தகதோடங்க தக்குத்தா தாம் 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 கிடதக தகதோடங்க தக்குத்தா தீம் 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 கிடதக தகதோடங்க தக்குத்தா தாம் 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 கிடதக தத்தோடங்க தக்குத்தா தீம் 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 கிடதக தகதோடங்க தக்குத்தா தாம் 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 கிடதக தத்தோடங்க தக்குத்தா கை தத்தோடகதா தாம் 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 தீம் 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 தகதோடங்க தக்குத்தா கை தத்தோடகதா தாம் 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 தீம் 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 தகதோடங்க தக்குத்தா தித்தித்தை தித்தித்த தகதிகிதோ ஹஸ்தங்க திகுதக திகுதோ ஹஸ்தங்க திகுதோ ஹஸ்தங்க ஹஸ்தங்க தித்தித்தை தித்தித்த தகதிகிதோ ஹஸ்தங்க திகுதக திகுதோ ஹஸ்தங்க திகுதோ ஹஸ்தங்க ஹஸ்தங்க குத்த கிட்ட கிண்ணத்தோங்க தத்தோடகதாம் தாம் செய் தோதி குத்தக்க தோதோடகதாம் தாம் தோம் தாம் தாம் தீச்சி கிடதக தத்தோடங்க தக்குத்தா மூஷிக வாகன பாஜகவினுடைய பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் அன்னார் அவர்கள் ஹஸ்த வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். சாமரகரம் விலோபித சூத்ர மகேஸ்வர புத்திர விக்ன விநாசக பாத நமஸ்தே பாத நமஸ்தே Dikuta, 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 tarirata, udagila gila daga dodo daga dam, dodo daga dam, Mushika vagana modaga gada, chamara karuna vilavida sutra, Mushika vagana modaga gada, chamara karuna vilavida sutra, dikuta, 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 tarirata, udagila gila daga dodo daga dam, dodo daga dam, Vamana Rupa Maheshwara Putra Gita Vinayaka Pada Namaste Vamana Rupa Maheshwara Putra Gita Vinayaka Pada Namaste Pada Namaste Pada Namaste 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 கிடதகதகிடதும்
நன்றி. அடுத்த மாணவி அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு அரசு மதுரை இசைக்கல்லூரி மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாவதாக முழு முதற் கடவுள் விநாயக பெருமானுடைய புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியை ஆடினார்கள். அடுத்த நிகழ்ச்சியாக சிவபெருமானுடைய 64 திருவிளையாடல்களில் ஒன்றான பிட்டுக்கு மண் சுமந்த கதை என்ற பாடலுக்கு இங்கு நடனம் ஆட இருக்கிறார்கள். இல்ல சாம்பிராணி பொறுத்துங்க, சாம்பிராணி பொறுத்துருங்க. அந்தந்த இடத்துக்கு வாங்க, ஒரு ஆள் வாங்க, ஒரு ஆள் அது வந்துருங்க, வந்துருங்க. அவங்களுக்கு பொறுத்துக்கு ஒரு ஆள் வாங்க. ஸ்டில் போடுறியா? வயரை கொஞ்சம் லூஸ் விடு, கொஞ்சம் தள்ளி போட்டு போயிடும். அவன் பக்தியை மெச்சி வரம் கைலயங்கிரி இறைவன், கைலயங்கிரி இறைவன். நன்றி. தொடர்ந்து தீபாராதனை தொடர்ந்து நாட்டியாஞ்சலி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றன. தீபாராதனை நடைபெற இருக்கின்றன. பக்தர்கள் அனைவரும் ஹரஹர நம பார்வதி மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் பெருமாள் போற்றி, காவாய் கடகத்திலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஆரக மதுரை அரசே போற்றி, கூடல் இலக்கு குருமணி போற்றி. எல்லாரும் புஷ்பத்தை எடுத்துங்க, புஷ்பத்தை எடுத்துங்க. வைகை நதிக்கு இப்பொழுது முதலில் அர்ச்சனை நடக்கிறது. அர்ச்சனை நதிகளுக்கு அர்ச்சனை. ஓம் வருணாயை நமஹ, ஓம் பிரதீபே நமஹ, ஓம் அமாம்பதே நமஹ, ஓம் குருவே நமஹ, ஓம் ஹிரண்யசிங்காய நமஹ, ஓம் சக்கரவாளாய நமஹ, ஓம் குடிகாய நமஹ, ஓம் பத்மாயை நமஹ, ஓம் கீர்த்தராஜாயை நமஹ, ஓம் வருணாயை நமஹ, ஓம் கங்காயை நமஹ, ஓம் யமுனாயை நமஹ, ஓம் நர்மதாயை நமஹ, ஓம் சித்தியே நமஹ, ஓம் கோதாவரியே நமஹ, ஓம் காவிரவரண்யே நமஹ, ஓம் அனந்த காவேரியே நமஹ, ஓம் பூமிரத்னாய நமஹ, கீர்த்தராஜாய வருண தேவராஜ்யோ நமோ நமஹ. இது ஆவாக்கிய ஆவாகன ஸ்தாபன சன்னிதான சன்னிரோதன சித்தந்தன அவகுந்தன நமஸ்காராணி பத்மமுத்ர வித்யாதேவாய நமஹ, நேத்ரேபோ நமஹ. தொடர்ந்து அனைத்து நதிகளுக்கும் முதலிலே தூபம் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றன. அதற்கு முன்பதாக வைகை நதி தேவிக்கு இப்பொழுது 10 வஸ்திரம் இப்பொழுது சமர்ப்பிக்கப்படுகிறது. ஓம் வாஜ்ய சர்வ மங்கள ராத்தையே சுபே சர்வாத்மபாயினே நவயே பிரியம்பதே கௌரி சாராஜனி நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ மங்கள வஸ்திரம் தொடர்ந்து ரவியை விட்டு அம்மாவுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. ஓம் சமர்ப்பி சமதேவாதி ஜெகதி. தொடர்ந்து
தேகிரே சதா அவஞ்சால ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. அம்மனுக்கு திருமாங்கல்யம் இப்பொழுது முதலில் சமர்ப்பிக்கப்படுகிறது. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே
வைத்துக் கொண்டு அடுத்ததாக நட்சத்திர தீபம் 27 நட்சத்திர தீபங்கள் காட்டப்படும். நட்சத்திர தீபம் குப்பம் தேசிமா குப்பம் தேசி நட்சத்திர தீபம் ஏற்றுக்க.
விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். சுரகுரு சுரவர பூஜிதலிங்கம் சுரவண புஷ்ப சதாசிவலிங்கம் பராபரம் பரமார்த்தகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். சிவலோகமாப்னோதி சிவேன சகமூர்த்தகே. இப்பொழுது மீண்டும் இறுதியாக புஷ்பாஞ்சலி நடைபெறும். ஓம் யோவான் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமாவா அதா புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி. புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி.
நமது சாரதா ஸ்கூல் மாணவிகள் பத்திரிகைகளும் செய்து கொண்டிருப்பதால் மொபைல் கேமரா பிடிக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி போய் பிடிக்கணும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தயவுசெய்து கொஞ்சம் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொண்டு அடுத்ததாக நட்சத்திர தீபம் 27 நட்சத்திர தீபங்கள் காட்டப்படும். நட்சத்திர தீபம் குப்பம் தேசிமா குப்பம் தேசி நட்சத்திர தீபம் ஏற்றுக்க
கொஞ்சமா வாங்கிக்கங்க ஆடினா பிரம்மமுராரி சுராதி சலிங்கம் நிர்மலமாதி தனோவித சிங்கம் ஜன்மதுக்க விநாசகலிங்கம் தத்ரணமாமி சதா சிவலிங்கம் தேவமுனி பிரணமாதி தலிங்கம் ஆவனகம் கருணாகரலிங்கம் ராவண தத்வ விநாசகலிங்கம் தத்ரணமாமி சதா சிவலிங்கம் விநாசகலிங்கம் தத்ரணமாமி சதா சிவலிங்கம் சுரகுரு சுரவர பூஜிதலிங்கம் சுரவண புஷ்ப சதா சிவலிங்கம் பராத்பரம் பரமாத்மகலிங்கம் தத்ரணமாமி சதா சிவலிங்கம் தத்ரணமாமி சதா சிவலிங்கம் சிவலோகமாப்னோதி சிவேன சகமூர்த்தகே. இப்பொழுது மீண்டும் இறுதியாக புஷ்பாஞ்சலி நடைபெறும். ஓம் யோவான் புஷ்பம் தேதா புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சக்கரமாவா அதாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி ஏவம் தேதா யோவான் புஷ்பம் தேதா ஆதரவான் பிரஜா ஓம் புஷ்பாஞ்சலிம்